எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு திருவாய்மொழி, நம்மளுடைய திருவாய்மொழியில் கோவில் திருவாய்மொழி பகுதியில் 10வது நூறில் 9வது பதிகத்தில் 9வது பாட்டு. பதிகன்றது 10, 10வது நூறில் 9வது பத்தில் 9வது பாட்டு. அதை பார்த்துக்கோ. இந்த பாட்டு பாட்டை சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இதோட பிரபந்த சீரியல் நம்பர் 3763. பிரபந்த சீரியல் நம்பர் சொல்றதுக்கே நீங்க வேணும்னா பாத்துக்கிறதுக்காக தான். அதனால அதை மிஸ் பண்ணாதீங்க, அதை எழுதி வச்சுட்டு பாருங்க. இப்ப அது பாட்டை சொல்றேன், கேட்டுக்கோ. வைகுந்தம் புகுதலும் வாசலில் வானவர் வைகுந்தம் தமரமர் எமதிடம் புகுதென்று வைகுந்த தமரும் முனிவரும் வைகுந்த தமரும் முனிவரும் வியந்தனர். வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே. பாட்டு. வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே. மன்னவர் விதியே. மன்னவர்னா இந்த பூலோகத்தில் இருக்கிறவங்களோட விதி. பெருமாளை பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணி அடியாளா இருக்கிறவளுக்கு வைகுண்டம் போறது அவளோட விதி. அது போவா அப்படின்றத சொல்றாரு. யாராவது நீங்களும் போலான்னு சொல்றாரு பாருங்க. வைகுந்தம்னா தடையில்லாத இடம். உண்டம்னா தடையில்லாத, தடையற்றன்ற அர்த்தம். விகுண்டம்னா தடையை வென்று, விகுண்டம்னா ஜெயிச்சுன்னு போறது. வைகுண்டம்னா தடையில்லாத உலகம்னு அர்த்தம். வைகுண்டம் தடையில்லாத உலகம், வாசலில் தடையில்லாத உலகம். வைகுண்டம் புகுதலும், வைகுண்டத்தை அடைவதும். வாசலையே வீடாக கொண்டவர்கள் யாரு? வாசலையே வீடாக கொண்டவர்கள் யாரு? வாயிற்காவலர்கள் தான். அந்த வாயிற்காவலர்கள் தான் அங்க சொல்றாருங்க. அந்த அந்த வாயிற்காவலர்கள் என்ன சொல்றாளாம்? அந்த வாயிற்காவலர்கள் யாருன்னா, கிழக்கு திசைக்கு ஜெயன் விஜயன், தெற்குக்கு குமுதாக்ஷன் 2 பேர், மேற்குக்கு நந்தன் அனந்தன் சுனந்தன், வடக்குக்கு தாதா விதாதா. இந்த 8 பேர் இந்த 4 பக்கத்து எல்லையையும் காவல் காக்குறாளா. 4 பத்து வாசலையும் காவல் காக்குற வாய்வா. அவ என்ன சொல்றாளா? வைகுந்தன் எமர் தமர் என்று. என்ன அழகா சொல்லுங்க பாருங்க. எமர் தமர்னு சொல்லணும். அதை தமர் எமர்னு ஒரு பாட்டுக்காக மாத்தி போட்டிருக்கார். எமர் தமர் என்று. அந்த மாதிரி வாசலில் வானவர் வைகுந்தன் எமர் தவர், எங்களுடைய அந்த மாதிரி அந்த வைகுண்டத்தை தடையில்லாத உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு வாசல்ல வைகுண்டத்தில் 4 திசைகளும் எல்லாத்திலையும் இருக்கா இல்லையா? அந்த சொல்லிட்டேன் உங்களுக்கு. வைகுந்தன்றது அந்த பெருமாளை சொல்றாரு இந்த இடத்துல. நாராயணனுடைய தமர்னா அடியார். எமர் எங்கள் தலைவர் நாராயணனுடைய அடியார்னு எடுத்துக்கணும். எமர் தமர்னா எங்கள் தலைவர் நாராயணனுடைய அடியார். வைகுந்தனாகிய எங்கள் தலைவன் நாராயணனுடைய அடியார் அப்படி எடுத்துக்கணும். அது எமதிடம் புகுதென்று. எங்களுடைய பதவி, எங்கள் பதவி எங்க இடத்துக்கு நீங்க வந்திருக்கீங்கன்னா, நீங்கள் எமதிடம் புகுதென்று, என்னுடைய பதவி இருக்க, இந்த பதவியை நீங்க எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றாளாம். அவங்க தொத்துறோம். எங்கள் பதவி, இந்த இடம் பதவி புகுதென்று நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று வைகுந்தத்து அமரரும், வைகுந்தத்தில் உடலால் தொண்டு செய்யும் தேவர்களும். வைகுண்டத்து அமரர், இந்த அமரர் இல்லை, இங்கே அமரர் இல்லை, வைகுண்டத்து அமரர் என்பது தேவர்கள். அங்க பணி செஞ்சுட்டு இருக்காளே, படிப்படியாளே அவள்லாம். அந்த அங்க வைகுண்டத்திலேயே எல்லாரும் போய் சேர்ந்தோடனே அவளுக்கு ஒரு வேலை இருக்கு. சொல்லி வைகுண்டத்தை பாதுகாக்கணும் இல்லையா? அந்த பாதுகாக்கிற வேலை, வைகுண்டத்துக்கு தேவையான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யறது, இது மாதிரி வரவேற்கிறது, அந்த வேலையெல்லாம் செய்யணும் இல்லையா? பெருமாளுக்கு அங்க ஒரு அரசாட்சி பண்றதுக்கு அந்த அரசனுக்கு துணையா இருக்கணும் இல்லையா? அதான் சொல்றேன். வைகுண்டத்து அமரரும், வைகுண்டத்துல இருக்கிற வைகுண்டத்து அமரர்னா தேவர்கள். வைகுண்டத்தில் இருக்கின்ற தேவர்களும் முனிவரும். முனிவர்னா முனியினாலேயே வாய்மூடி இருக்கிறது. மௌனம் தான் முனிவர்னு மாறிடுது. மௌனிவர்ன்றதான் முனிவர்ன்றது மாறிடுது. பெரும்பாலும் முனிவர்கள் வாயத்திலிருந்து பேசவே மாட்டாளாம். ஆனா அவள்லாம் மனசால எப்போதுமே வணங்கி கொண்டு போகலாம் தெய்வத்தை. அவர்களும் அவள்லாம் வாயே அவள்லாம் வாய் திறந்து சொன்னாலாம், எங்க கிட்ட வந்திருக்கீங்களா, அது எங்கள் பாக்கியம் அப்படின்றாராம். முனிவரும் வியந்தனர், நீங்க எங்கிட்ட வந்திருக்கீங்களா, எங்க உலகத்துக்கு வந்திருக்கீங்களா, எங்களுக்கு என்ன எங்க பாக்கியம், எங்களுக்கு அந்த பாக்கியத்தை செஞ்சிருக்கோம். வைகுண்டம் கிடைக்கிறதுன்றது எவ்வளவு சாதாரண விஷயமான்னு. அந்த வைகுண்டத்துக்கு நம்மாழ்வார் போனா, நம்மாழ்வார் நீங்க வந்தது இங்க எங்க பாக்கியம்ன்றாராம். என்னன்னா அவர் பெருமாளோட அடியார்ன்றது அவரே காரணத்தை தான் சொல்றாரு. வைகுண்டத்துல போய் இடம் கொடுத்து அந்த வைகுண்டத்துக்கு வந்து நீங்க வந்தது எங்க பாக்கியம்னா,
வைகுண்டத்தில் உங்கள் கால் படுமான்னு கேட்குறது, எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து நீங்கள் பூந்துப்பீங்களான்னு கேட்குறது, வந்து ஒரு நிமிஷம் பொன்னடி சாத்திட்டு போவீங்களான்னு கேட்குறது, எங்கள் யாகத்தில் வந்து கலந்துட்டு எங்களை பெருமைப்படுத்திட்டு போங்கன்னு சொல்கிறது. இதெல்லாம் யாருக்கு நடக்கும்னா பெருமாளோட அடியார்களுக்கு தான் நடக்கும். அதுதான் சொல்கிறேன். வேந்தனர் வைகுந்தம் புகுவது, வைகுந்தம் புகுவதுன்னா தமிழ் புகுந்தனர், முனிவர்களும் புகுந்தனர். வைகுந்தம் வைகுண்ட உலகத்துக்கு புகுவது, செல்வது மன்னவர் இவ்வுலகில் போதவா நாராயணனை உண்மையாக தொழுபவர்கள் அவரோட பாக்கியமே அர்த்தம். அந்த இடத்துல இது பாட்டு. இதனோட கன்க்ளூஷன் கேட்டிங்கன்னா, தடையில்லாமல் வைகுண்டம் செல்லும் போது வாயிற்காவலர்களும் வைகுண்டத்து தொண்டு செய்பவர்களும் எப்போதும் நாராயணனை நினைத்துக் கொண்டிருக்கும் முனிவர்களும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் அதிசயித்து நின்றனர். வாய்க்காவலர்கள் தங்கள் பதவியை ஏற்று தங்களை கௌரவிக்குமாறு கூடுகின்றனர். எங்களை கௌரவப்படுத்துக்கோன்னு சொல்றாராம். ஆனால் இவ்வுலகில் பிறவி எடுத்து நாராயணன் ஆத்மசக்தியோடு வணங்கி சரணாகதி செய்யும் ஜீவாத்மாக்கள் வைகுண்டம் அடைவது பாக்கியமே. யாரோட பாக்கியம் இது? வைகுண்டத்தோட பாக்கியமா? அது சொல்றாரு. நமக்கு இங்க பாக்கியம், ஆனா இவர் சொல்றது என்னன்னா வைகுண்டத்துக்கு பாக்கியமா அது மாதிரி போய் சேர்றது. அதை சொல்லிட்டு என்ன சொல்றாரு, கீழே ஒரு குறிப்புன்ற மாதிரி ஒரு மறைமுக பொருள் என்ன சொல்றாருன்னா, மன்னவர் விதியேன்றார் பாருங்க. அவ வைகுண்டம் தான் போவாளாம், வேற வாய்ப்பே கிடையாது. உண்மையான பக்தி செஞ்சவா, நாராயண பக்தி செஞ்சவா நிச்சயம் வைகுண்டம் தான் போவா, வேற எதுவுமே அவளுக்கு கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அதை சொல்லிட்டு நீ நம்மளும் அது மாதிரி பக்தி பண்ணோம்னா போகலான்றத சொல்றாரு. ரொம்ப மறைமுகமா சொல்றாரு. நம்மளும் பரமாள சரணாகதி செய்து நாராயணனை தொழுதால் நம்மாலும் அந்த பாக்கியத்தை அடைய முடியும் அப்படின்னு நம்மளுக்கு சொல்றாரு. அந்த பாக்கியத்தை நீங்களும் அடையலாம். நீங்க வந்து நாராயணன் தொழணும், பக்தி செய்யணும், சரணாகதி அடையணும். நாராயணன் சரணாகதி அடைஞ்சு பக்தி செஞ்சு தொழுதீங்கன்னா நீங்களும் அடையலான்றார். இல்லை, நாளைக்கு அடுத்த பாட்டில் பார்ப்போம். தேங்க்யூ.